வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அருமையான நல்ல டேஸ்டான அவரக்காய் பருப்பு உசிலி எப்படி நல்ல டேஸ்ட்டாக சிம்பிளாக பண்ணிடலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த பருப்பு உசிலி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சோம்பை இதில் போட்டுடலாம். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பீஸ் அளவுக்கு, அதாவது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 9 பூண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா ஒரு 4 பூண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், பல்ஸில் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்ச விழுதுலேருந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த பருப்பு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இது கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்குங்க. 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்குங்க. இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் உப்பு போடுங்க. இதை வந்து என்ன பண்ணால் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, நல்லா கரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, பருப்பு இந்த அளவுக்கு நல்லா தரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ எல்லாமே எடுத்து இதை தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு எப்படி உசிலி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலாம், தோசைக்கல்ல சூடு பண்ணியாச்சு. இப்போ அதை என்ன பண்ணலான்னா லேசாக அந்த மாதிரி அடை மாதிரி தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 அடையாக கூட தட்டிக்கலாம். நான் 1 தட்டியிருக்கேன். நான் நான்ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி செய்கிறதுனால நான் எண்ணெய் எதுவும் ஊற்றலை. நீங்கள் வந்து சாதாரண இரும்பு கல்லெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுக்குங்க. உள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகும், அதுக்காக இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டால் போதும். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையிலேயே வச்சு இப்படி உதுத்து விட்டோம்னாலும் நல்லா உதிர்ந்துக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மிக்சி ஜார்லேயே போட்டு ஒரு பல்ஸில் போட்டிங்கன்னா இது நல்லா தூள் மாதிரி ஆயிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கரெக்டாகிடுச்சு. மாறினதுக்கப்புறம் நல்லா பல்ஸில் வந்து 2 வாட்டி போட்டோம்னாவே நல்லா பூ மாதிரி துருவி வந்துடும். அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு எப்படி உசிலி செய்யலான்றதை பார்ப்போம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ இந்த காய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகாய், பூண்டு, சோம்பு எல்லாமே போட்டு பல்ஸில் போட்டோம். அந்த அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதிலேயே போட்டுடலாம். நல்லா மணமாக இருக்கும். இதில் 1/2 கிலோ அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அவரைக்காயை நல்லா நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். அதனால் 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்து இப்படி தெளித்து விட்டுக்கலாம். இந்த காய் ஃபுல்லாக அப்படியே இந்த மாதிரி நல்லா பரப்பி எடுத்து இந்த மாதிரி நல்லா பரவலாக வச்சுட்டு இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா துருவினேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை மேலால் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். இதே கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுருங்க.
இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ ஆவிலேயே கொஞ்சம் நேரம் இந்த தூள் பண்ணி இப்படி போட்டாச்சு. இப்போ எடுத்து இது பெரட்டி எடுத்துக்கலாம். இதில் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வேணாலும் போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இருக்க பச்சை வாசமும் போயிருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், அவரைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி ஒரு அவரைக்காய் பருப்பு உசிலியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.